மேல வேலுப்பிள்ளை பிரபாகரன், உமா மகேஸ்வரன், மாவை சேனாதிராயா உட்பட கன பிரபஞ்சங்கள் இருந்தது. அப்பொழுது அடித்து பேசப்பட்டது தமிழீழம் தான் முடிந்த முடிவண்டு. அங்கே சரியான தீர்மானம் அந்த நேரம் எடுத்திருக்கிறோம். எதிர்காலத்தில் வெகுஜன போராட்டங்கள் மூலமாகத்தான் இதனை நாங்கள் தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எதையும் சொல்லி கேட்கிற நிலையில எந்த அரசுகளும் இல்லை. நான் குறிப்பா இந்த அரசாங்கத்தை சொல்லையில எந்த அரசாங்கங்களும் இல்லை. இதே போல அடுத்த நிகழ்வும் சிறப்பாக நடைபெறும் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். என்னத்துக்காக இந்த 100 பானையில பொங்க ஆரம்பிச்சிருங்க? அது ஒரு 100 நான் நினைக்கிறேன் ஒரு பிரச்சார மீட்டிங்ல கூட இந்த மோகனரங்கில் நடந்த பிரச்சார மீட்டிங்ல கல்வி அமைச்சராக இருக்கின்ற இப்போது பிரதமராக இருக்கின்ற கருணி அமரசூரிய அவர்கள் சத்தியமே லட்சியமாய் கொள்ளன தலை நிமிந்து உனை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளன செல்லடா. என்ன நிறைய தேவைகள் இருக்கு. அதற்கு ஒத்துழைப்பு வழக்கு இருந்தால் இப்போது அண்மையில் கூட இந்த பகுதிக்கு பிரதமர் கருணி அவர்கள் வந்திருந்தார். அப்போது அவரிடம் ஏதாவது சம்பந்தமாக கேட்டிருக்கிறீங்க? சம்பந்தமாக மகஜர் கொடுத்தோம். அவர் உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் வந்திருந்தார். அவர் அந்த பிரச்சாரத்தோடு போனார். அதுக்கு பிறகு ஒரு பதிலும் இல்லை. அரசாங்கம் தான் அதை கட்டிக்கிற காசு அனுப்பது கொள்ளுது. அரசாங்கம் காசு அனுப்பினா அது போக கட்டலாம். அரசாங்கம் தான் காசு கொடுத்து பின்னடிக்குது பொருளாதார கஷ்டத்தால். இங்கேதான் வட்டுக்கோட்டை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அரங்கமாக, ஒரு மண்டபமாக இந்த மண்டபம் இருக்கின்றது.
வணக்கம் மகளே, நான் இப்போது யாழ்ப்பாணம் வழக்கம்பறை பகுதிக்கு வந்திருக்கின்றேன். அதாவது பன்னாகம் பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன். இங்கே பார்த்தால் தெரியும் 100 பானைகளிலே இங்கே வந்து பொங்கலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன காரணத்துக்குன்னு சொன்னால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான புகழ்பூத்த பாடசாலையாக இருக்கக்கூடிய பன்னாகம் மெய்கண்டான் மகா வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 100 ஆண்டுகளை கடந்து நிற்கின்றது. அதாவது 1925ஆம் ஆண்டு இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. பன்னாகம் மெய்கண்டான் மகா வித்தியாலயம் அந்த 100 ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக இங்கே இந்த பாடசாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் ஆலயத்திலே இங்கே 100 பானைகளை வைத்து பொங்கல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான விடயங்களை தான் இந்த காணொலியூடாக நான் உங்களுக்காக காட்சிப்படுத்த போகின்றேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். இங்கே என்னென்ன விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறப் போகின்றது என்பதை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகின்றேன். அது மட்டுமில்லாமல் இங்கே இந்த பாடசாலையைச் சேர்ந்த சமூகத்தோடு நான் உரையாடப் போகின்றேன். தொடர்ச்சியாக இந்த காணொலியூடாக இணைந்திருங்கள். எங்களுடைய பன்னாகம் மெய்கண்டான் மகா வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி 100 வருடங்கள் பூர்த்தியாகிறது. அந்த 100 ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடும் மூலமாக பாடசாலையிலே கற்று வெளியேறிய மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நலன் பிரிவுகள் எல்லாரும் இணைந்து ஒரு விழிப்புணர்வு, எங்களுடைய பாடசாலை 100 வருடத்தை பூர்த்தி செய்தது என்பதை விழிப்புணர்த்துவதற்காக 100 பானைகளை நாங்கள் பொங்குகின்றோம். உங்களுடைய பாடசாலையிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் எங்களோட பாடசாலை உண்மையில ஆரம்ப காலத்துல கிறிஸ்தவ சமயங்கள் இலங்கையில பரவுகின்ற பொழுது கந்தையா என்பவர்னாலே சைவ சமயத்தை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய பன்னாத்தை சேர்ந்த மக்களுக்காக இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பாடசாலையை சுற்றி இருக்கின்ற ஜப்னா காலேஜ் மற்ற ஏனைய பாடசாலைகள் எல்லாம் கிறிஸ்தவ சமயத்தை நோக்கமாக கொண்டது. சைவ சமயத்தை வளர்க்க வேண்டும் என்றதுக்காக மெய்கண்ட தேவனுடைய ஞாபகார்த்தமாக மெய் என்பது உண்மையை காண வேண்டும் பிள்ளைகள் என்பதற்காக இந்த பாடசாலையை அந்த பெயரோடு இணைத்து அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள். உண்மையில் எங்களுடைய பாடசாலையானது மிக பெருமளவு கிராமங்களுக்கு, பன்னாகம், சுடிபுரம், தனி அது மட்டுமல்ல ஏனைய பல கிராமங்களிலிருந்தும் இங்கே மாணவர்கள் கல்வி கேட்கின்றார்கள். அண்மை காலத்திலே காப்போத சாதாரண பரீட்சை, உயர்தர பரீட்சை போன்றவற்றை சிறந்த பெறுவர்களை பெற்றிருக்கின்றார்கள். காப்போத சாதாரண பரீட்சையில் 9 பெறுவர் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். 3 பெறுவர் உயர்தர பரீட்சையை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். தரம் 5 புலமை பரீட்சையில் அதிக அளவு மாணவர்கள் இங்கே 8 புள்ளிகளுக்கு மேலே சித்தி அடைஞ்சிருக்கின்றார்கள். அதை விட தேசிய மட்டத்திலும் எங்களுடைய பாடசாலை நாடக போட்டி மற்றும் கூத்து போன்றவற்றிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். உங்களுடைய பாடசாலையின் 100 ஆண்டு விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுவதாக அறிந்தோம். அந்த விழா எப்போது என்னென்ன விடயங்கள் அந்த விழாவில் இருக்கு? 100 ஆண்டு விழா என்பது நாங்கள் பல படிநிலைகளை வைத்திருக்கின்றோம். அதில் ஆரம்ப நிகழ்வு தான் இன்றைய நிகழ்வு, பொங்கல் நிகழ்வு. அதுக்கடுத்த செப்டம்பர் 4ஆம் தேதி பரிசளிப்பு விழா நடைபெறும். அதுக்கடுத்த 100 ஆண்டு விழா. இந்த 100 ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் முகமாக அதன் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக 100 ஆண்டு விழா மலர் வெளியிடுவதுதான் அந்த 100 ஆண்டு விழாவுடைய சிறப்பான செயற்பாடாக இருக்கு. செப்டம்பர் 4ஆம் தேதி பரிசளிப்பு விழா, அதைத் தொடர்ந்து செப்டம்பர் 10ஆம் தேதி 100 ஆண்டு விழா கொண்டாடுவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த நிகழ்வில நூல் வெளியீடும், அடுத்ததாக இந்த பாடசாலையில கற்று இன்றைய ஓய்வு நிலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள், இந்த பாடசாலை வளர்ச்சிக்காக பாடுபட்ட அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்கள் உயிர் நீத்த ஆசிரியர்கள் என்பவரை கௌரவிக்கின்ற நிகழ்வும், அதே போல ஏனைய சாதனையாளர்களை கௌரவிக்கிற நிகழ்வும் எங்கள் அந்த 100 ஆண்டு விழாவின் சிறப்பு நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வு அனைத்தையுமே பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கம் தான் பொறுப்பேற்று இந்த நிகழ்வை நடத்துகின்றார்கள். உண்மையில பெருமளவு வெளிநாடுகளில் இருக்கின்ற பெருமளவு பாடசாலையுடைய மாணவர்கள் தங்களால் என்ற அளவு பெருமளவு நிதி உதவி வச்சிருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற பழைய மாணவர்கள் தங்களுடைய உடல் உழைப்பையும் ஏனைய திறன்களையும் பயன்படுத்தி இந்த நிகழ்வை இன்று ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதே போல அடுத்த நிகழ்வும் சிறப்பாக நடைபெறும் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நானும் இந்த பாடசாலை பழைய மாணவன் ரீதியில நான் இப்பொழுது உங்களுக்கு அதிபர் என்ற ரீதியில மட்டுமல்ல, பழைய மாணவன் என்ற ரீதியிலே நான் பெருமையோடு இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுகின்றேன். இங்கே பார்த்தால் தெரியும், இந்த பாடசாலையிலே கல்வி கற்றிருக்கக்கூடிய பழைய மாணவிகள், அதாவது மூத்த உறுப்பினர்கள் இங்கே பொங்கலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தமது பாடசாலைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் அரோகரா சொல்லி இந்த பொங்கலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். வணக்கம் அம்மா. நாங்க பழைய மாணவர்கள். எத்தனையாம் ஆண்டு படிச்சீங்க? 65ஆம் ஆண்டு. 65? சரி 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 சரி. 60ஆம் ஆண்டு. 55-60ஆம் ஆண்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணினாங்க. கூட பள்ளிக்கூடம் 100 வருஷத்தை கடந்திருக்கு. எங்களுக்கு 100 வருஷத்தை கடந்திருக்கு. நீங்க அதை எப்படி உணர்ந்து கொள்றீங்க? நாங்கள் நல்ல வடிவத்தான் இந்த பாடசாலையில் கற்று வந்தோம்.
இப்ப நல்லா இருக்கிறோம், நல்ல வேலை செய்த நாங்கள் யூனியன் கோஆபரேட்டிவ்ல வேலை செய்தோம். சரி 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 சரி. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இந்த பள்ளிக்கூடம் என்னுடைய பேத்தி படிக்கிறா. உங்களோட பரம்பரை அங்கதான் படிக்கிறீங்க. பக்கத்து வீடு தான். சரி சரி. இப்போது பன்னாகம் மேகண்டான் மகாவித்தியாலயத்தின் மூத்த பழைய மாணவர்கள் சிலர் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் கேட்டு பார்க்கலாம். நீங்கள் எந்த கால பகுதியில் இந்த பாடசாலையில் கல்வி கற்றீர்கள்? நீங்கள் கல்வி கற்கும் போது யார் அதிபராக இருந்தால் உங்களுடைய மறக்க முடியாத சில அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். 1949 பக்கம் 54ஆம் ஆண்டு நான் பழைய மாணவராக இந்த பாடசாலையில் இருந்தனர். அப்பொழுது தலைமை ஆசிரியராக எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த பெரியார் சீனிவாசகம் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தார். மற்றொரு இவருடைய தகப்பனார் அப்பாத்திரி என்பவரும் அங்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். தம்பிராசா இன்னும் பலர் அங்கே பன்னாத்தில் ஆட்கள் தான். அப்போ 22 ஆசிரியர் அந்த காலத்தில் இருந்தவர். உங்களுக்கு என்ன மாதிரி அதிபர் ஆசிரியர் மேல அடிப்பினமோ? அப்ப ஞாபகம் அந்த 10 வயது 17 வயதுல பள்ளிக்கூடத்தை விட்டு விலகி ஆச்சது. அடிச்சது 5 எங்களுக்கு. நீங்க குளப்படியில் இருந்தீங்களா இல்லாட்டி பழி சொல்லாதீங்க. குளப்படி செய்யறோம். நீங்க ஒரு பழைய மாணவர், மூத்த உறுப்பினர். நீங்கள் படிக்கின்ற போது குறிப்பிட்ட வளங்கள் இருந்திருக்கும். இப்ப பல நவீன வசதிகள் ஏற்பட்டிருக்கும். நான் அறிந்த வகையில இந்த கேள்வி கூட கேட்பது விஷயமா இருக்கு நினைக்கிறேன். ஒரு பாடசாலையில் ஒரு கட்டிடம் இப்போது கட்ட தொடங்கி இடையிலே கைவிடப்பட்டிருக்கின்றது. அதுக்கு என்ன காரணம்? யாராவது முட்டுக்கட்டையாக இருக்கிறார்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அரசாங்கம் தான் அதை கட்டிக்கிற காசு அனுப்பது கொள்ளுது. அரசாங்கம் காசு அனுப்பினா அது கட்டலாம். அரசாங்கம் தான் காசு கொடுத்து பின்னடிக்குது பொருளாதார கஷ்டத்தால். அப்படி பின்னடிக்கின்ற வேளையிலே நீங்கள் உங்களுடைய கிராமம் மூலமாக பழைய மாணவர்கள் மூலமாக அந்த கட்டிடத்தை முழுமையாக கட்டி முடிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையா? இப்போதைய பழைய மாணவர் சங்கம் தான் அதுக்கு முயற்சி எடுக்கின்றார்கள். முயற்சி நடந்து முயற்சி எடுத்து நிறைய காசை சேர்த்து 1.5 கோடி வரையில சேர்த்து அதை கட்டுறதுக்கு போனா அதன் எஸ்டிமேட் 4 கோடி. அந்த 4 கோடியையும் நீங்கள் பேங்க்ல வச்சிருந்தா தான் நாங்கள் உங்களுக்கு அனுமதி தருவோம் என்று எங்கட அரசாங்கம் எங்களுக்கு முட்டுக்கட்டை போடுது. இந்த அரசாங்கம் அந்த கட்டிடம் பழுதாகிறத பற்றி அந்த அக்கறையும் கொள்ளே இல்லை. அதாவது ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த கோடிக்கணக்கான பெறுமதியான கட்டிடம் பழுதாவதை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. ஆனால் அவர்கள் இங்கே அந்த சட்டங்களை பாவிக்கின்றார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீர்கள்? இப்போது 100ஆண்டு விழா நடைபெற போகின்றது. இந்த விழாவை பயன்படுத்தி அந்த கட்டடத்தை பூரணப்படுத்துவதற்குரிய என்ன நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்க போறீங்க? எதிர்காலத்துல வெகுஜன போராட்டங்கள் மூலமாகத்தான் இதனை நாங்கள் தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எதையும் சொல்லி கேட்கிற நிலையில எந்த அரசுகளும் இல்லை. நான் குறிப்பா இந்த அரசாங்கத்தை சொல்லையில எந்த அரசாங்கங்களும் இல்லை. இப்போது அண்மையில் கூட இந்த பகுதிக்கு பிரதமர் ஹரணி அவர்கள் வந்திருந்தார். அப்போது அவரிடம் ஏதாவது சம்பந்தமாக கேட்டிருக்கிறீங்க? அது சம்பந்தமாக மகஜர் கொடுத்தோம். அவர் உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் வந்திருந்தார். அவர் அந்த பிரச்சாரத்தோடு போனார். அதுக்கு பிறகு ஒரு பதிலும் இல்லை. நேரடியாக பார்த்து சொல்லுவோம். இந்த பள்ளிக்கூடம் அவ்வாறு அவர் குறிப்பிட்ட பிறகு நீங்கள் அது சம்பந்தமா திருப்பி அவைட்ட போயில்லை? நீங்கள் எத்தனையோ தரம் போயிருக்கலாம். அபிவிருத்தி சங்க செயலாளர் எத்தனையோ தரம் அங்க போயிருக்கிறார். ஆனால் எந்த விதமான சாதகமான பதிலையும் அவை தர இல்லை. எல்லாத்திலும் ஒரு அரசியல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறதே ஒழிய ஒருத்தரும் மக்களுக்கான சேவை செய்ய தயாரா இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு வெகுஜன போராட்டத்தின் மூலம் அந்த கட்டிடத்தை மீள பூரணப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இருக்குது. நாங்கள் கட்டணம் என்றா அனுமதி தரணும் இல்லையே ஐயா. முழு காசையும் அவை காட்டணும் என்றால் நீங்களே தொடங்கினதை பாதியில விட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்கள் விட்டது விலை இல்லையோ? நீங்கள் நேரடியா பார்த்தா தெரியும். மற்ற வேலை இருக்கு 2 வரையுமே வெள்ளம் மேலாத பழுப்பது கவுண்டு வேற படிக்காத பிள்ளையார் வழக்கு விளையிடும். அதுக்காட்டினா புலம்பெயர் உழவுகின்ற உறவுகளோட காசுகளை சேர்த்து ஐயா அனுமதி தான் இருக்கா? நீங்கள் இன்னும் காசை சேருக்கோ அந்த காசு வந்தாத்தான் அனுமதி. அதாவது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்து விட்டீங்கள். அடுத்தது பகுஜன போராட்டம். அதை எப்ப நீங்கள் திட்டமிட்டுருக்கீங்க? நாங்கள் கொஞ்சம் இப்பவும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது. கடித பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்குது. முடியாத கட்டத்துல போராட்டம் தான் வழி. நீங்க இந்த பாடசாலையில் பழைய மாணவர்.
நீங்கள் படிக்கின்ற போது இந்த பாடசாலையில் இருந்த வளங்களும் தற்போது இருக்கக்கூடிய வளங்களும் ஏதாவது மாற்றம் பெற்றிருக்கா? இல்லாட்டி அந்த நிறைய மாற்றம் பெற்றிருக்கு. இன்னும் கணக்கு தேவைகள் இருக்கு. கட்டடங்கள், அது கட்டட திருத்த வேலைகள், அது கணக்கு இருக்கு. அதுக்கு கனவே ஒரு சிலர் நிதி உதவி செய்திருக்கணும் என்றாலும் போதாது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த நூற்றாண்டு விழாவோடு கடந்த காலத்தில் படித்திருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு பழைய மாணவர் இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களை போன்ற பல பழைய மாணவர்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் நிறைய பேர் இருப்பார்கள். இந்த காணொலி ஊடாக நீங்கள் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? நிறைய தேவைகள் இருக்கு. அதற்கு ஒத்துழைப்பு வழங்க இருந்தால் இன்னும் பழைய பாடசாலை பெரிய முன்னேற்றத்தை அடையும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் அதை செய்தார்கள் நல்லது. வணக்கம். வணக்கம். இந்த வழக்கம்பறை மண் என்பது அந்த காலத்துல நீதிமன்றங்கள், கிராமிய நீதிமன்றங்கள் இயங்கிய மண் சொல்லப்படுகின்ற, அதாவது வழக்கு உரைத்த மண், வழக்கு உரைத்தவர்கள் வழக்கப்பாடு மற்ற இங்கே வழக்கல் விசாரிச்ச பிறகு சத்திய காடு அடுத்த கிராமம். அந்த விடயங்கள் அறிந்திருக்கின்றோம். இப்போது நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வி இந்த மண் ஆன்மீக ரீதியிலும் சரி, அரசியல் ரீதியிலும் சரி பிரபலமான மண்ணாக பார்க்கப்படுகின்றது. இங்கே நடைபெற்ற, அதாவது பன்னாகம் மெய்கண்டான் மகாவித்தியாலய மைதானத்தில் நடைபெற்ற ஒரு மாநாடு, அங்கே எடுக்கப்பட்ட தீர்மானம், வட்டுக்கோட்டை தீர்மானம், அது பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். அந்த தீர்மானம் பன்னாகம் மெய்கண்டான் மகாவித்தியாலயத்தில் எடுக்கப்பட்ட ஆண்டு எனக்கு சரியா சொல்ல முடியாது. அந்த காலத்துல உண்மையா நடந்தது. 73ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு நடைபெற்றது. நாங்கள் அப்போ ஒரு வயதான ஆட்கள். அப்போ அந்த பள்ளிக்கூடம் தெரியல, அந்த கந்தையா மண்டலத்தில் அந்த மெயின் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அப்பொழுது தமிழ் தலைவர்கள் எல்லாரும் இருந்தவர்கள் அமிர்தலிங்கத்தால இந்த வட்டுக்கோட்டை இதுக்காக வேண்டி மேயண்டால் அந்த தீர்மானத்தை எடுத்துருக்க அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள். அப்போ தமிழ் தலைவர்கள் எல்லாரும் இருந்த அப்போ கூட்டணி தான். இப்போ எல்லா தலைவர்களும் இருந்ததோட வேலுப்பிள்ளை பிரபாகரன், உமா மகேஸ்வரன், மாவை சேனாதிராயா உட்பட பிரபஞ்சங்கள் இருந்தது. அப்பொழுது அடித்து பேசப்பட்டது தமிழகம் தான் முடிந்த முடிவண்டு. அங்கே சரியான தீர்மானம் அந்த நேரம் எடுத்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு பக்கமெல்லாம் காணாமல் இன்றைக்கு அந்த போராட்டங்களும் எல்லாம் சிதறி நாங்களே சிதறி இருக்கிறோம். இப்போது இந்த தேரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தேர்ன்னு சொல்லப்படுகிறது, அப்படி சொல்லுங்க. இந்த தேர் எங்களுக்கு முந்தின காலத்திலே இந்த தேர் இருந்தது. இது இந்த கோயில் வரலாறு ஒரு இடையன் ஒரு ஆட்டை மேய்த்து கொண்டு வந்து கலைக்கு போய் ஒரு மர இணல்ல இருந்தாராம். அப்பொழுது ஒரு மூதாட்டி வந்து கேட்டிருந்தாரு, தண்ணி தான். அவர் அந்த தண்ணி கிள்ளி குடித்தாரு. அவங்க அந்த 2 கைமண்டையில குடிக்கிறாரு. கொலைகாலத்தில் அவன் அப்படியே தண்ணியை குடிச்சிருக்கிறான். குடிக்க அவன் தலையில 1000 கண் தெரிஞ்சான். இவர் பயந்துட்டார். அவர் பயந்தா போல அவர் ஓடி விட்டார். ஓடினா பிறகு அவன் தலையே பேன் பார்க்க சொல்லிடும். பேன் பார்த்த இடத்துல அந்த 1000 கண்ணையும் அவர் கண்டா பிறகு அவருக்கு கிழவில சொல்லி இருக்கிறார், எனக்கு இதுல ஒரு ஆலயம் ஒன்று அமைக்கணும்னு சொல்லிதான் இந்த இது வந்தாலும் பன்னாட்டில் தான் அந்த இடையநாயம் வந்தவர் அந்த காலத்துல. இந்த வழக்கம்பறை முத்துமாரியம்மன் ஆலயம் என்பது யாழ்ப்பாணம் கேரநகர் பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்றது, அதாவது பன்னாக பகுதியில் அமைந்திருக்கின்றது. இப்போது நாங்கள் பன்னாகம் மெய்கண்டான் மகாவித்தியாலயத்தின் உள்ளே செல்ல போகின்றோம். இதுதான் அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய பன்னாகம் மெய்கண்டான் மகாவித்தியாலயமாக இருக்கின்றது. அதனுடைய நுழைவாயிலாக இது இருக்கின்றது. இப்போது உள்ளே செல்கின்றோம். அதாவது இந்த பாடசாலையிலே பாரம்பரியங்களாக அமைந்த கட்டடங்களும் புதிய கட்டடங்களும் இங்கே காணப்படுகின்றன. இந்த பன்னாக மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம், இங்கேதான் வட்டுக்கோட்டை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அரங்கமாக, ஒரு மண்டபமாக இந்த மண்டபம் இருக்கின்றது. இது ஒரு சிறிய மண்டபமாக இருப்பதால் இங்கே அதிகளமான மக்கள் அந்த காலத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட போது கூடியிருந்தார்கள். அதன் காரணத்தினால் இந்த இடம் போதாமையால் பின்னர் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய
அந்த பகுதியிலே அந்த வட்டுக்கோட்டை தீர்மானமானது இடமாற்றப்பட்டு அங்கேதான் நடந்ததாக சொல்கின்றார்கள். அவ்வாறு இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட மண்டபமாக இந்த கந்தையா மண்டபம் காணப்படுகின்றது. அவ்வாறு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக அந்த அறிவிப்பினை வழங்குவதற்காக தீர்மானிக்கப்பட்ட மண்டபமாக இந்த மண்டபம் தான் இருக்கின்றது, கந்தையா மண்டபம். இங்கே இடம் போதாமையினால் பின்னர் அந்த வட்டுக்கோட்டை தீர்மான கூட்டமானது இதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலய பகுதிக்கு மாற்றப்பட்டு அதன் பின்னர் அந்த பகுதியிலிருந்து ஊர்வலமாக சென்று பொன்னாலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் ஏராளமான மக்கள் கூடியிருக்க அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கின்றார்கள். அவ்வாறான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மண்டபமாக இந்த மண்டபம் இருக்கின்றது. அதுவும் இந்த பன்னாகம் மெய்கண்டான் மகா வித்தியாலயத்தில் இருக்கின்றது என்பதையும் இந்த நூற்றாண்டு விழா காலப்பகுதியிலே நாங்கள் உங்களுக்காக குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும். ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடநடுவில் விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாடசாலையின் மேல் மண்டபத்தில் தான் இப்போது நாங்கள் செல்கின்றோம். பார்க்கலாம் இங்கே நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதாவது இந்த மண்டபத்திலே தற்போது மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கல்வி கற்பதற்குரிய ஏதுவான சூழல் இங்கே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே பாருங்கள் கட்டடங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை. அதாவது கட்ட தொடங்கப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டு இன்று இந்த நிலையிலே இந்த மண்டபம் காணப்படுகின்றது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டு அரைகுறையில் விடுவது என்பது ஒரு பிழையான விடயம் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் உச்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை கூட பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் இன்றைக்கு எங்க அரைகுறையா இருக்கிற கட்டிடத்துக்கு மேல நின்று கொண்டுதான் எல்லாரும் கதைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த கட்டிடத்தை 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட்ட கட்டிடம் எங்களுக்கு 2018 ஆரம்பிச்சு இன்று வரையும் இது பூர்த்தியாக்கப்படவில்லை. நாங்கள் பல கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்தோம். ஆனால் இன்று கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், கல்வியாளர்களை வளர்க்க உத்தேசிக்கிறோம். உண்மையிலே படித்தவர்கள் இந்த அரசில் உள்ளார்கள் என்று சொல்லுகின்ற மார்பு தட்டுகின்ற அரசு கூடி நமது பாடசாலையை திரும்பி பார்க்கவில்லை. நாங்கள் பாடசாலையை கட்டி தரும்படி பூரணப்படுத்தி தரும்படி பல கோரிக்கைகளை எங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பிரச்சார மீட்டிங்ல கூட இந்த மோகனரங்கில் நடந்த பிரச்சார மீட்டிங்ல கல்வி அமைச்சராக இருக்கின்ற இப்போது பிரதமராக இருக்கின்ற கருணி அமரசூரிய அவர்கள் இந்த பாடசாலை நூற்றாண்டு பழமையான பாடசாலை, இந்த பாடசாலைக்கு அரைகுறையான கட்டிடம் இருக்கிறது, அந்த கட்டிடத்தை நான் விரைவிலே முடித்து தருவேன் என்று கூறியிருந்தார். நீங்கள் இந்த பாத்தீங்கன்னா இந்த மேடையிலே தண்ணி நின்று மழை காலம் என்றால் தண்ணி நிற்கிறது, நுழம்பு பெறுகிறது, நுழம்பு பெருகி பாசி பிடிக்கின்றது. பாசி பிடித்து இந்த கட்டிடத்தின் மேல் கூரை போடாமல் இந்த பிளேட் உண்மையிலே பழுதாக போகின்றது. பழுதாகி உக்கி விழக்கூடிய நிலைமையில இருக்கின்றது. இது உக்கினால் அரசுக்கு நட்டம், மக்களுக்கு நட்டம். நாங்கள் ஒரு வகையிலே பணத்தை நிதியை புலம்பெயர் சொந்தங்களிடமும் எமது பழைய மாணவர்கள் நலம் விரும்பிகளிடம் இருந்து காசை சேமித்தோம். ஒரு குறுகிய அளவு காசுதான் எங்களால் சேமிக்க முடிந்தது. ஆனால் அரசு சொல்லுகிறது முழு காசையும் சேமித்த பின்புதான் நாங்கள் அனுமதியை தருவோம் என்று. நீங்கள் அனுமதியை தராவிட்டாலும் பரவாயில்லை, எதை தராவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு இந்த கட்டிடத்தை பூர்த்தி செய்வதற்கு ஆவணம் செய்யுங்கள். அயலில் உள்ள பாடசாலைகள் கூரை போட்டு நல்ல வசதியாக இருக்கின்ற மற்ற யாழ் மாவட்டத்தில் பிரபல்யமான பாடசாலைகளுக்கு எல்லாம் நிதியை ஒதுக்கின்ற நீங்கள் கிராமப்புற பாடசாலையை வளர்ப்போம் என்ற உத்வேகத்தோடு வந்த நீங்கள் எங்கள் பாடசாலையை கண்டும் காணாமல் கரிசனை கொள்ளாமல் இருப்பது நமக்கு எல்லாம் மனவேதனையை தருகின்றது. எங்கள் பாடசாலை இன்று நூற்றாண்டு விழா பொங்கல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே நாங்கள் உண்மையிலே இதே ஒரு அரசுக்கு விடுக்கின்ற செய்தியாகத்தான் நாங்கள்
நினைத்துக் கொண்டு அரசுக்காக இதை விடுத்துக் கொள்கின்றோம். நாங்கள் வந்திருக்கக்கூடிய பன்னாகம் மெய்கண்டான் மகா வித்தியாலயத்திலே இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு மண்டபமாக ஒரு கட்டிடமாக இந்த கட்டிடம் இருக்கின்றது. இந்த கட்டிடம் ஒரு குறையான கட்டிடமாக இருக்கின்றது. இந்த கட்டிடத்தை கட்டிவிட்டு பாதியிலே விட்டு சென்றிருக்கின்றார்கள். பின்னர் இந்த கட்டிடமானது ஒரு பழுதடைந்து செல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. அதாவது மிக பிரமாண்டமான பெரிய கட்டிடமாக இருக்கக்கூடிய இந்த கட்டிடம் அடித்தளங்கள் இப்போது செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மேல் தளங்கள் எந்த விதத்திலும் செய்யப்படவில்லை. இவ்வாறு செய்யப்படாமல் இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் அடித்தளம் கூட எதிர்காலத்திலே பாதிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருப்பதாக இங்கே ஊர் மக்கள் இந்த பாடசாலையை சேர்ந்தவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள். இப்போது கீழே சென்று பார்க்கலாம் அது எந்த நிலையிலே காணப்படுகின்றது என்ற விடயத்தை கீழே சென்று பார்க்கலாம். இந்த பள்ளிக்கூடத்தின் பெருமை என்னால் எவ்வளவு சொல்ல முடியாதையா. நாங்கள் பாடிய பாட்டு பாடுவோமே பள்ளு பாடுவோமே பன்னாகம் என்றான் பாடசாலை புகழை பாடுவோம் பாடுவோம் ஆடுவோமே. இலங்கை மணி திருநாடங்களின் நாடு இலங்கை மணி திருநாடங்களின் நாடு எல்லோரும் பார்வுகளும் தமிழ்நாடு. செல்வம் இந்த பாடசாலையில படித்த மாணவர்கள் பல துறையிலையும் பல கல்வியிலையும் பல ஈடேற்றத்திலையும் இருந்திருக்கிறார்கள். என்ற அமிர்தலிங்க மாமா அவர்தான் எங்கள் அடிக்கல். அவர் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவருக்கு நான் ஒரு தொண்டராய் திரிந்து எலெக்ஷனுக்கு எல்லாம் கன்வெஸ்ட் பண்ணினேன். இன்று மாமாவை எங்களால் மறக்க முடியாது. அவர் தான் என்ற வாழ்க்கைக்கு துணையா என்று இந்த திருமணத்தை ஒப்பேற்றி தந்தவர் இந்த செல்வம். அவர் இன்றைக்கு இங்கே இல்லை இருந்தாலும் அவற்றை செயல்பாடுகள் ஆசைகள் இங்கே இருந்து பாராளுமன்றம் வரையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அதான் நாங்கள் பெற்ற முதல் செல்வம். எங்களோட ஊரிலே எத்தனையோ டாக்டரா இருக்கணும், என்ஜினியரா இருக்கணும், ஆசிரியர்களா இருக்கணும், கல்வித்துறையிலே பல ஈடேற்றங்களை கொண்டிருக்கிறார்கள். இல்ல பல பல துறைகளில் இருக்கிறார்கள். இன்று அப்பா எனக்கும் ஒரு ஆசிரியர் தொழில் கிடைச்சது. அது என் வீட்டில உள்ளவர்களுக்கு பிடிக்க இல்லை. நான் செல்ல புள்ள வீட்டில் இருக்க வேணும்னு சொல்லி என்னை தடுத்து விட்டார்கள். இன்றைக்கு நான் நல்ல நிலைமையா இருக்கிறேன். என்ற பிள்ளைகளை எல்லாம் ஏஞ்சி எடுத்து வச்சிருக்கிறார்கள். நான் இவ்வளவு சொன்னதே பெரிய காரியம் என்று ஐயா. அப்ப எனக்கு மனம் கவலையால வேகுது. விட்டுக்கிறேன் இந்த செல்வத்தி என்ற அம்மாளாச்சி ராயே திருச்சிட்டம்பலம். அம்மா நீங்கள் என்ன குளப்படியில் செய்த நீங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க? குளப்படியில நியாயத்துக்கு எதிர்த்து கொண்டு நிற்பேன். என்ன நியாயம்? யாரும் பிள்ளை செய்தால் விட மாட்டேன். போய் மாங்காய் சாப்பிட நீங்களா கொண்டு வந்து மாங்காய் சாப்பிடுறேன். வாழ்க்கையில மாங்காய் பிடிக்காது எனக்கு. நான் அப்போ டிடியில லீடரா இருந்தேன். பள்ளிக்கூடத்துல
அப்ப என்ன கூட்டிக் கொண்டு போய் விக்டோரியா பிரிட்ஜில முதல்ல அமலம் எடுத்து போட்டான். நான் 4 முறை முதல்ல அமலம் எடுத்து கொடுத்தேன். அப்ப யாருநகர் பொறிக்கன் வந்தான் கல்யாணம் கட்டின வரையே நீங்க உடம்பு வச்சுருக்கேன். நான் கட்டின ஒடிய கலாட்டி அறிஞ்சு விட்டு கலாச்சி கொண்டு மூளை ஆஸ்பத்திரியா மட்டும் போனான். அப்படி ஒரு நியாயத்துக்கு அடிபணிச்சாருண்ணா. பள்ளிக்கூடத்துல படிச்ச புள்ளியால கேள் ஐயா. இந்த அம்மாளாச்சி இந்த வாசல்ல பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்க நான் தான் இந்த அறிவருக்கு சொல்லிக் கொடுப்பவன். இன்றைக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் பட்டுக்கோட்டையில ஓடி வந்துட்டு ஹாலில் விழுந்து அக்கா நீங்க சொல்லி தந்த பாடம் தான் இந்த நெஞ்சில நிலைச்சி இருக்குது. என்னென்று தேவாரம் படிக்கிறான்னு தெரியாம இருந்த நானே என்ன படிக்க வச்சேன். உங்களுக்கு 2,000 வந்தாலும் தருது. அப்படி என் அப்போ நான் பல சாதனை செய்வேன். பெருமையாயும் வாழ்ந்த நான் இன்றைக்கும் பெருமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவர் எங்க சொந்த அத்தான் வச்சான், சின்ன பிள்ளை வச்சான். அவங்க எல்லாருமே என்ன பெருமையாத்தான் வச்சிருக்கேன். ரெண்டு நான் இப்படியே இருந்து நடந்து சாவணும் மட்டும்தான் இப்ப பிரார்த்தனை. ஆண்டவனை வேண்டுறேன் நல்லா வாழவனும். உங்கள்ட இந்த பிள்ளைகளுக்கு வருங்காலத்துக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த பிள்ளைகள் எல்லாம் நட்பேர் உள்ளவர்களாயும் நல்லவர்களாயும் நல்லவர்களாயும் வாழவும். இந்த பாட்டைத்தான் பிள்ளைகளுக்கு வாரி காட்டுறது. கல்வியா செல்வமா வீரமா அன்னைய தந்தைய தெய்வமா கல்வியா செல்வமா வீரமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா அதில் உயர்வென்றால் என்றும் வீராகுமா கல்வியா செல்வமா வீரமா அன்னைய தந்தைய தெய்வமா கல்வியா செல்வமா வீரமா படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை வீருமா படித்தவன் படைத்தவன் யாராகிலும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா கல்வியா செல்வமா வீரமா 3 தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா காலம் மொட்டும் தமிழ் வழக்குண்டலை வேண்டுமா தோன்றும் படை நடுங்கும் பதம் வேண்டுமா இவை 3ம் துணை இருக்கும் நலம் வேண்டுமா இவை 3ம் துணை இருக்கும் நலம் வேண்டுமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா கல்வியா செல்வமா வீரமா சத்தியமே லட்சியமாய் கொள்ளட தலை நிமிந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா எத்தனை ராமர் வள்ளம் வழியிலே எத்தனையோ மேல் வள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்த்தும் குழியிலே நீ அத்தனையும் தாண்டி காலை முன்பு இட அவற்றை கஞ்சாமல் கடமையிலே கண்ணைகள சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா உள்ளனவி கூட்டம் வந்து குறுத்திடும் நல்லவற்றி தொல்லை கண்டு மடத்திடும் நீ எல்லளவும் பயங்கொண்டு மயங்காதிடம் அவற்றை மனுலருக்கு அனுப்பி வைக்க தயங்காதிடம் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா செல்லடா வீரம் உள்ளவர்களாயும் கல்வியில மேன்மை உள்ளவையாயும்
திறமானவர்களாயும் வாழ வேண்டும் என்று இந்த இறைவனை வேண்டி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாய் வாழ இந்த செல்வங்களை நான் வளர்த்து விட்டேன். அப்போ எல்லோரும் நல்லவையா இருக்கிறார்கள். எனக்கு அந்த ஒரு பெருமையை தந்ததே நான் செய்த பூர்வ புண்ணியம் என்று முடிக்க போறேன். இப்போது அடுப்பிலிருந்து பொங்கல்கள் அனைத்தும் இறக்கப்பட்டு இப்போது உள்ளே ஆலயத்தின் உள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அம்பாளுக்கு படையல் செய்வதற்காக இங்கே ஆலயத்தின் முன்பாக இங்கே அனைத்து பொங்கல்களும் அடுக்கி விடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பானையிலிருந்தும் ஒவ்வொரு அகப்பை வீதமாக இங்கே முன்னால் படையலிடப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே காண்கின்றோம். உண்மையை சொல்ல போனால் இந்த பாடசாலையானது 100 ஆண்டுகளை கடந்து நிற்கின்றது. அந்த வகையில் இந்த தருணமும் இந்த பாடசாலைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தருணமாகத்தான் பார்க்க வேண்டும். இங்கே படையல் செய்யப்பட்ட பொங்கலை சுவைப்பதற்காக இங்கே மாணவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை கூட நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையை சொல்லப்போனால் ஒரு கிராமத்து பாடசாலையிலே இருக்கக்கூடிய மிக உன்னதமான தருணமாக இந்த தருணத்தை பார்க்கலாம். இப்போ உங்களோட ஊர்ல அந்த திண்ணை என்று சொல்லப்படுற இடங்கள் எல்லாம் இருக்குது. சங்கடம் படையில என்று சொல்றது அது. அதுக்கிட்ட பழைய காலத்துல எல்லாரும் ஜீவகாரணிய நோக்குறாங்க. எனக்கு நாச்சார் படி என்கிட்ட ஆட்கள் முந்தி இப்ப வெளிநாடு போற மாதிரி ஒரு காலத்துல எல்லாரும் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போனவை. அவை அங்க தினகனோடையும் திரவியம் சொல்லி நியாயமான காசுகளை கொண்டாந்து இந்த பழைய வீடுகளை பார்த்தீங்கன்னா நாச்சாரம் போடி நடுவில் மொத்தம் 4 பக்கம் அறையாள வீடுகளை சேர்ந்தாங்க. இப்ப அதுகளெல்லாம் கணக்க மருவி வந்து இப்ப வெஸ்டர்ன் மியூசிக்லாம் கன வீடுகள் புதுக்க அமையுது. அதனால பழைய வீடுகள் அறிந்தால் அதே போல இந்த நாச்சாரம் வீட்டோட அவையான வீட்டுல சங்கடம் படல கட்டாயம் இருக்கும். வந்து அடுத்தது தண்ணி மாடுகள் வந்து குடிக்கிறதுக்காக வேண்டி அந்த முன்னுக்கு ஒரு தொட்டி கட்டி விடுவு அதுல தண்ணி கிடப்பார்கள். மாடு கட்டி இதெல்லாம் முந்தி மாடுகள் எல்லாம் சங்கட வாட்டில மேய்ச்சிட்டு வந்து அதுல தண்ணியை குடிச்சு விட்டு இதுலயும் இப்ப எங்களோட இளையாம்பிகளை பக்கத்துல அந்த பாரம் வந்து இறக்கி வைக்கலாம். சுவை தாங்கி இப்பவும் கிடக்கு, நீங்கள் பார்க்கலாம். அது என்னன்னா முன்னாடியே ஜீவகாரணியமாக முந்தி தலை சுமையாக தான் ஜப்பான் வாகனங்களும் இதுகளையும் தான் ஜாமான் கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன அலுவலர் இருந்தாலும் மோட்டர் சைக்கிள் தான் கட்டி கொண்டு இருக்கிறோம் நாங்க. அப்ப அந்த சுமைதாங்கி எல்லாம் இருந்தாலும் ஒரு காலத்துல எல்லா கனகன ஊரெல்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் மருவி சுமைதாங்கியே இடிக்கிற காலம் வந்துட்டுது. சரி, ஒரே ஒரு கேள்வி இருக்குது. இந்த பன்னாகம் மேகண்டான் மகாவித்தியாலயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த ஆலயம், வழக்கம்பரை முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த வழக்கம்பரை முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சத்தியக்காட்டுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அது என்ன விஷயம்? அது வழக்கமாக இங்க வழக்கறிஞர்கள் விசாரிச்சபடியால் வழக்கம்பரி என்று சத்தியக்காட்டுல வந்து அவங்க சத்தியம் பண்றாங்க. முந்தி கோயில் இருந்ததோ? கோயில் இல்ல, கோயில் அந்த வளவில, அந்த வளவில சத்தியம் பண்றது, அந்த வளவில சத்தியம் பண்றது சத்தியக்காடுன்னு சொல்லி எங்களுடைய சொந்த காலத்தை எங்கிட்ட பரம்பரையில் உள்ள நிலம் இப்ப அங்க கிடக்குது. அவருடைய சத்தியாட்டு அது பக்கத்துல சத்தியாட்டு சந்தைன்ற ஒரு சந்தை இருக்கு. நான் 54 ஆண்டு பிறந்தேன். 76 பாரு 54, 64, 74, 22 வயது. அப்ப நீங்க எதுல நின்று பார்த்த? நீங்கள் நான் இந்த பக்கத்துல அந்த கரியாத கூட்டத்துக்குள்ள நாங்க சின்னாக்கள் வரையிலாது அந்த கரையால் நின்று பார்த்துறாங்க. பார்க்கக்கூடியமா இருக்கு. அப்ப இதுல அந்த கட்டணம் எல்லாம் இப்ப மாறிட்டுது. இப்ப கட்டணம் மாறிட்டுது அமைப்புகள்.
அப்ப எத்தனை பேர் இருந்தவையல் மேடையில? கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேல மேடையில இருந்தவையல். அப்ப நீங்க அதை பார்த்துட்டு எப்படி இருந்தா உங்களுக்கு அதை பார்க்கும்போது? அப்படியே நாங்கள் இளமையான துடிப்பா இருந்தோடய அப்படியே எங்களுக்கு ஒரு நாடு வர போகுது. வேலையில் அவங்க பெரியாக்கள் வேலையில் அவங்களுக்கு அதை திறப்போயிடம் நாங்கள் அதுக்கு உதவியா இருக்க வேணும் முடியாது. ஒரு ஆனந்தப்பட்டம் இப்ப கடைசி நேரம் எல்லாம் உள்ளாந்து நிற்கிறோம். அப்ப இதுல பிரகடனம் நடந்து போட்டு எங்க அப்படி நடந்தது? பின்னாலே ஒன்றை கூட்டம் வச்சா பின்னாலே வழி ஒன்று இருக்கு. அந்த வழியெல்லாம் கொண்ட கூட்டங்களை வச்சவை. என்னதுக்காக? இந்த இடம் காணாது அவ்வளவு மக்கள் வெள்ளம். பின்னால வெளியே உங்களுக்கு தெரியும் காரணம் போற இதுல இந்த வடக்கால் பக்கம் பின்னால கோயிலுக்கு போற பாதைய அதுல வழியில வச்சு இது முடிச்சு விட்டு வடக்கம்புற முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு மோகன் நடங்கள தான் அதுல கூட்டம். அதுல சின்ன சின்ன நிகழ்ச்சி நடந்த பெரும் கடைசி கூட்டம் நடந்தது அங்க பொன்னால அதுல வழியில. அதுல போலீஸ்காரருக்கு அடாவடிகள் நடந்தவே அவர் அமிர்தலிங்கத்துக்கு எல்லாம் போய் அவங்க காத்துகளை திறந்து விட்டு அப்போ வேலையெல்லாம் போய் அமிர்தலிங்கம் இங்கிலீஷில் சொன்னார். இங்கே நடக்கிற பிரச்சனை அத்தனைக்கு நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ண உடனே போலீஸ்காரர் அப்பொழுது கொஞ்சம் சரியாக நடந்தபடியா அப்போ அவையில் தங்கிட்ட வாகனங்கள் வந்து எல்லாரும் போட்டாங்க. எங்கெங்கே ஆக்களோட அந்த கூட்டம் நடந்தார். இப்போ பன்னாட்டை பொறுத்தவரை பன்னாட்டிலாம் வீரமிக்க இளைஞர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால இந்த அயலூரவர்கள் தான் கிழங்கரடி ஒரு நக்கலாக பகுதியாக சொல்றேன். தமிழகராதியில பாத்தீங்கன்னா கிழங்கரடியெல்லாம் முடுக்காதவர். உரும்புராயாரும் பன்னாட்டாரும் தான் இந்த கிழங்கரட பட்டம் பெற்றிருக்கேன். யாழ் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும். தமிழகராதி இருக்கிற எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். கிழங்கர் என்றால் முடுக்காதவர். எங்க ஊர்ல முடுக்காதவர் இருக்கிறார். என்ன சத்தியம் தர்மம் ஜாதி அதுகளுக்கு இது ஒத்து போகக்கூடிய நீதி நேர்மை நியாயத்தோட வாழ்ந்து கொண்டு இன்னைக்கும் இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கும் இல்லாததான் எங்க ஊர்ல பழைய அந்த இந்திய ஆவி இலங்கை ஆவிகளுடைய பிரச்சனைக்கு எங்க ஊர்ல சேதாரம் குறைவு. பிள்ளையார் வழியில எங்க தேட்டங்கள் இல்லை. சரியான சட்டம் சித்தி தான் அதை நாங்கள் தேடிக்கொண்ட பொருள் பண்ண வாயில எங்க ஊர்ல அவ்வளவு சேதாரங்கள் இல்லையான்றது உங்களுக்கு தெரிய வேணும்.